பெரியப்பா ஜெயிப்பாரா? ஜெயிப்பார் கண்டிப்பா. அப்படியா? உனக்கு விஜய் பிடிக்குமா சீமான் பிடிக்குமா? சீமான் பிடிப்பா. இவங்களுக்கான அரசியல் தானே இது. சீமான் முன்வைக்கிற அரசியலே இவங்களுக்காண்டி தான், அடுத்த தலைமுறைக்காண்டி தான் மெயினானது. அதுக்காண்டி தான் இவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு இப்போதைக்கு புரிய வாய்ப்பு இல்லை, ஆனால் போக 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 இவங்க புரிஞ்சுக்குருவாங்க. அதனால தானே இவங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்க சேர்த்து வச்ச உண்டியலில் அவங்க நாளுக்கு நாள் அவங்க வீட்டில் கொடுக்குற மணி அந்த இதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ கொடுத்துருக்காங்கண்ணா. நம்ம கட்சியை பொறுத்தவரையும் திறன்நிதி நம்ம கட்சி குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் தான் சேர்ந்து கட்சிக்கு எல்லாமே சேர்ந்து பண்ணுறோம். அதில் கொடுக்குறனால தப்பு இல்லைண்ணா. ஆமாண்ணா, நான் இப்போ தான் ஒரு 3 வருஷமாக இருக்கேன். 3 வருஷம் மாதிரி. நாம் தமிழ் தேசியம்ன்ற ஒற்றை கொள்கை தானா. இதே விஜய் அவர்களும் இதே தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை பொறுத்தவரை அவங்க எதுவும் சொல்கிற மாதிரி தெரியலை. நான் இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தப்போ அவர் தான் சரி அவர் தமிழ் தேசியம் சொல்கிறாரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் அவர் அது எதுக்கான முன்னேற்பாடும் எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியலை. சீமான் அண்ணே மட்டும்தான் பெரியார், இத்தனை பெரியார், மாவீரன், வேலுப்பிள்ளை, பிரபாகரன் அவர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவர்னால தான் எனக்கு முழுக்க தெரிஞ்சது காரணமே. நாம் தமிழர் கட்சினால தான் இவ்வளோ பேர் இலங்கையில் இப்படி ஈனப்படுகொலை நடந்திருக்கு. இவ்வளோ தூரம் தெரிஞ்சது காரணமே நாம் தமிழர் கட்சினால தானா. பெரியப்பா சீமான் எதனால் உனக்கு பிடிச்சது? சீமான் நிறைய ஃபோனில் வருவாங்க, டிவியில் வருவாங்க, அதை பார்த்தா எனக்கு பிடிச்சது. அப்படியா? உனக்கு விஜய் பிடிக்குமா சீமான் பிடிக்குமா? சீமான் பிடிப்பா. சீமான் தான் பிடிக்கும். எதனால? யார் ஒன்று பெரியப்பா சொல்லி கொடுத்தது? உங்கள் அப்பாவா? ஆமாம். அப்படியா? எதனால் அப்படி பசங்கள்லாம் அந்த மாதிரி காம்போ வச்சுட்டு இந்த மாதிரி பேசுறது யாரும் இல்லையே. இப்போ நாங்கள் குடும்ப உறவுகளாக தான் பயணிக்கிறோம். அண்ணன், தம்பி, பெரியப்பா, மாமா, சித்தப்பா. அப்படி தான் இந்த கட்சி மூலம் நிறைய உறவுகள், நிறைய குடும்பங்கள் சேர்ந்துருக்காங்க. இந்த ஒரு பாண்டு எப்பவுமே இருக்கும். அண்ணெல்லாம் வரலன்னா இந்த மாதிரி உறவுகள்லாம் பார்த்தீங்களா? இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ உறவு தன்னிச்சா வந்து அண்ணனுக்கோசம் வந்து தாண்டி உறவு முறையாக இருக்குது. களத்தை உறுதியாக வெல்லணும், உயிர் கொடுத்தாலும் பரவாயில்ல, வெற்றி பெற்றவன ஜெயிக்கணும், அந்த ஒரு இருக்கு. அந்த மாதிரி ஒரு வெறி இருக்கு. பெரியப்பா பேசுகிறேன். சீமான் யார் உனக்கு? எங்கள் பெரியப்பா. உங்கள் பெரியப்பா ஏன் அவ்வளோ பிடிக்கும் உனக்கு பெரியப்பாவை? ஆமாம். எதனாலப்பா? ஏன்னா அவர் நல்ல சத்தமாக பேசுவார், அப்போ மக்கள் கிட்ட நல்லா பேசுவார். நீ எப்படி விஜய் ஃபேனா? சீமான் பெரியப்பா. சீமான் பெரியப்பா தான் பிடிக்கும் உனக்கு எல்லாரை விட? ஆமாம். பெரியப்பா ஜெயிப்பாரா? ஜெயிப்பார் கண்டிப்பாக. அடிப்படையவே மாற்றணும்னு நினைக்கிறேன். உங்க பிள்ளை பெரிய கனவோடு இருக்கிறேன். எல்லாத்தையும் மாற்ற நினைக்கிறேன். சாலை அமைப்பிலிருந்து மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஒரு காவையிலிருந்து இப்போ இந்த இடத்துல எங்கே இருந்து மழைநீர் வெளியேறும், எப்படி கட்டமைப்பு? சிங்கப்பூர் போ, மலேசியா போ, அல்லது அமெரிக்கா போ, இல்லை அந்த நாட்டில் இருந்து ஒரு நண்பனை படம் எடுத்து அனுப்பிச்சிருந்து, இல்லை நான் போட்டு காட்டுறேன் அதையாவது பாரு. எப்படி எடுத்துட்டு போறாங்க? ஒரு 5 ஆண்டுகளில் இந்த சென்னை தலைநகரில் மழைநீரை கழிவுநீரை வெளியே எடுத்துட்டு போய் தேங்காமல் எடுத்துட்டு போவதற்கான திட்டத்தை நிறைவேற்றிருக்க முடியுமா? முடியாது. அதை மட்டும் சொல்லு. 60 ஆண்டுகளை செய்யாம ஒவ்வொரு முறையும் இந்த சென்னை தலைநகர் வெள்ளத்தில் மிதக்குது. ஏன் மிதக்குது? அதுக்கு ஒதுக்கிற நிதி எங்க அதுக்கு ஒதுக்கிற நிதி எங்க? எல்லாருக்கும் தெரியும். மரம் இருந்தால்தான் மழை பொழிவை தர முடியும். மரம் மட்டும்தான் நல்ல காற்றை, ஆக்சிஜனை நமக்கு தர முடியும். அப்படின்னா அதிகமா மரம் வளர்க்கணும். உலகம் முறை சொல்றான், ஒரு கார் வெளியிடுகிற அந்த நச்சு புகை இருக்கிற எரிபொருள் புகை, அதை கட்டுப்படுத்துறதுக்கே 6 மரங்கள் தேவைங்க. இந்த சாலையில எத்தனை கார்கள் ஓடுது, எவ்வளவு மோட்டர் பைக்கு, எவ்வளவு ஆட்டோ, எவ்வளவு பஸ், எத்தனை மரம் இருக்குன்னு எண்ணிட்டு வா. அப்ப என்ன எதை நோக்கி இந்த நாட்டை இந்த ஆட்சியாளர்கள் நகர்த்துறாங்க? 5 வருஷம் திருடிட்டு 6 மறுபடி தேர்தல் வரும்போது வாக்குக்கு காசும் இலவச அறிவிப்புகளை கொடுத்து மக்களுக்கு ஆசையை தோண்டி உலகத்தை எப்படி, ஒரு நாட்டை எப்படி கட்டமைப்பார்? ஒரு அறிவானவன், ஒரு நல்ல தலைவன் எப்படி கட்டமைப்பான்? வேலையை உருவாக்கி வைக்கணும். வேலை, உழைப்பு, அறிவாற்றல், உடலாற்றல் ரெண்டையும் வேலையில ஈடுபடுத்தணும். உழைப்புக்கேற்ற வருவாய், ஊதியம், சம்பளம், அதை கொண்டு வாழ்க்கை, இப்படிதான் கட்டமைக்கணும். இப்படி இல்லாத நாடுகள் விழுந்திருக்கு. கண்ணு முன்னாடி வெனிசுலா இதேதான் பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சு? உழைப்பு தரல, வேலையை தரல, உழைப்பு தரல, மக்களுக்கு ஆசையை தூண்டுச்சு, நெஞ்சுக்குள்ள நெஞ்ச விதைச்சிச்சு. உனக்கு எல்லாம் ஆரம்பிச்சு. உழைப்பை விட்டுட்டு, வேலையை விட்டுட்டு, வருவாய்க்கு பதிலாக இலவசத்தை கொடுத்துச்சு. என்ன இலவசம்? பணம் இலவசம், எல்லாம் இலவசம். மக்கள் உழைப்பை விட்டு வெளியேறிட்டான். உழைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. வேலையிலிருந்து உழைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. வருவாய்
உழைப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டுருச்சு. வாழ்க்கை எப்படி வரும்? அப்ப என்ன ஆகுது? நாடு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்ச உடனே தோத்துருச்சு.